இதில் இவங்களுக்கு ஒரு பெருமை வேறு, பார் நீ பயப்படுற மாதிரி ஒரு ஆளை நான் கூட வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு பெருமை. அந்த பெருமைக்கு தான் இவங்க நாயை கூட்டு போகிறது மட்டும். அது மட்டும் இல்லை, அப்புறம் ரோட்டில் போய் ஆய் போகணும், அந்த ஆயை மீச்சிட்டு வரணும் நம்ம, அது மூலமாக வியாதி வரணும். அப்போ எந்த கட்டுப்பாடும், அதாவது தெருநாய்க்கு மட்டும் இல்லைங்க, வளர்க்குறவங்கக்கிட்டே அந்த நாய்களுக்கு கட்டுப்பாடு கிடையாது. முதல்ல அவங்கள்ட்ட லைசன்ஸ் கிடையாது. லைசன்ஸ் இருந்தால் ரேபிஸ் ஊசி போட்டிருக்காங்களான்றதுக்கு சர்டிஃபிகேட் கிடையாது. எந்த கர்மமும் கிடையாது. சும்மா அப்படியே வளர்க்குறது. கேட்டால் எங்கள் நாய்க்கெலாம் ஒன்றும் வராதுங்க, ஏன்னா ஃபாரினா நாய்னா நாய் தான். அது எல்லா நாய்க்கும் ரேபிஸ் வரும். சரியா, காற்றில் கூட தொற்று வியாதியாக நாய்க்கு ரேபிஸ் வரத்தான் செய்யும். சரி, கிராமங்கள் எப்போவுமே நம்ம ஆளுங்க அத்தனை பேசுவாங்க, வெள்ளந்தியான மனிதர்கள் கிராமங்கள் அப்படின்னு. இந்த வெள்ளந்தியான மனிதர்கள் கிராமங்களில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த நாய் யாரையாவது ஒருத்தரை கடிச்சிருச்சுன்னு வச்சுக்கிங்க, அடித்து கொண்டுருவாங்க. அது ரொம்ப சிம்பிள் ரூல் அங்கே கிராமத்தை பொறுத்தவரை. அந்த நாய் கடித்து பழகிருச்சுன்னா கொண்டுருவோம், அவ்வளோதான். ஏன்னா இது மாதிரி கார்னிவோரஸ் அனிமல்ஸ், அதாவது மாமிசம் உண்ணும் மிருகங்கள் மனிதனின் இரத்த சுவையை கண்டறிந்ததுன்னா என்ன தோணும்? அதுக்கு சாப்பாடுன்னு தோணும். அதுக்கப்புறம் அதுக்கு உங்களை பார்த்தா மனுஷன்னு தோணாது. ஒரு முறை அந்த நாய்க்கு ரேபிஸே இல்லைன்னா கூட கிராமங்களில் கொண்டுருவாங்க. ஏன்னா அதன் பிறகு அந்த நாய் உங்களை ஒரு மனிதனாக பார்க்காது, உணவாகத்தான் பார்க்கும்.